தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்களிக்க உள்ளது. 5.67 கோடி வாக்காளர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் பல கட்சிகளும் குறிவைக்கப் போகும் மிக முக்கியமான பிரிவினரான இளம் வாக்காளர்களும் இருக்கப் போகிறார்கள். அதில் நிச்சயமா விஜயன் தவேக பாட்டியும் அடங்கும். நான் சேலத்தில் உள்ள தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் இருக்கிறேன். மேலும் இது சோனா கல்வி குழுமத்தின் ஒரு பகுதியாகும். மேலும் என்னுடன் இங்கே பல இளம் வாக்காளர்களும் அவர்களுடைய ஆசிரியர்களும் பல ஆண்டுகளாக அரசியலை பார்த்து வரும் முதிர்ந்த குடிமக்களான பெரியவர்களும் இருக்கிறார்கள். நான் உங்கள்கிட்ட இருந்து தொடங்க போறேன் சார். எலெக்ஷன் மோகம் இளைஞர்களின் கற்பனையை கவர்ந்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது அவர்கள் ஒதுங்கியே இருக்கிறார்களா? சரியாக இந்த எலெக்ஷன் இளைஞர்களை மட்டுமே குறிவைக்கிறது. அதனால் அது 50 ஆண்டுகால திராவிட அரசியலின் சூழலை மாற்றப் போகிறது. அது இந்த ஆண்டு மாறப்போகுது. அது மாறும் என்று நினைக்கிறீர்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எதை பற்றி யோசிக்க போறீங்க அப்படின்ற ஏற்கனவே யோசித்து விட்டீர்களா? உங்க பேர் என்ன? எழில்ராஜ். சரி. முக்கிய பிரச்சனை சேலம் சிட்டி ஐடி சேலம் ஐடி வளர்ச்சி உள்கட்டமைப்பு குறைபாடுகளில் கஷ்டப்படுது. பேச்சு கேட்கல. திறமையாளர்கள் சேலம் சிட்டிக்கு ஐடி துறைக்கு வர்றது இல்லை. அப்போ சென்னை, பெங்களூரு அல்லது கோயம்புத்தூர் பலனடையும் போது சேலம் பின்தங்கிடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இதுவும் தெரியும், AI வரப்போகுது. அது சேலம் நகரத்தை மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற மற்ற இடங்களையும் கூட கஷ்டப்படும். ஆமா, சேலம் நகரம் கஷ்டப்படும். உள்ளூர். சரி, உங்க பேர் என்ன? தேர்தல் வரப்போறதால உங்க கருத்துக்கள் என்ன? என் பேர் ஹரினேஷ். என்னோட முதல் கவலை என்னன்னா, பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் ஏன் சிறுவர்களுக்கும் கூட பாதுகாப்பு இல்லை. தேர்தல் நடக்க போறதால உங்க கருத்து என்ன? நீங்க உங்க நண்பர்கள் கிட்ட அரசியலை பத்தி பேசுவீங்களா? உங்க பேர் என்ன? ஆமாம், என் பெயர் வெனிதா விகல். 3ஆம் ஆண்டு கணினி பொறியியல் துறையிலிருந்து. நான் எலெக்ஷனை பற்றி என் நண்பர்களுடன் ஒருபோதும் விவாதிப்பதில்லை. ஆனால் ஒரு எலெக்ஷன் செய்யும் போது. நீங்கள் குடும்பத்தில் விவாதிப்பீர்களா? குடும்பத்தில் டின்னர் மேஜையில் எப்போதாவது அரசியல் பற்றி விவாதம் நடக்குமா? நமது நண்பர்களை தேர்ந்தெடுக்க டிவிக்கே பரவாயில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள்ட்ட அப்படித்தான் நினைக்கிறாங்க. என் பேர் விஸ்வேதா. நான் கணினி துறையில் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். என் முக்கிய பயம் கள்ள ஓட்டு. மேலும் இப்போது மட்டும்தான் அவர்கள் லேப்டாப், கொஞ்சம் பணம் போன்றவற்றை இந்த தேர்தல்களுக்காக கொடுக்கிறார்கள். அது அவங்களோட அவ்வளவு அதிகமாக கொடுக்கறதில்லை. இல்லை. மற்றும் அது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பரிசுகள் வருகின்றன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவை ஆண்டு முழுவதும் வர வேண்டும். ஆனால் பெண்கள் கல்வி, பெண் பிள்ளைகளின் கல்விக்காக சில திட்டங்கள் இருக்கின்றன இல்லையா? அவர்கள் அந்த திட்டங்களை சரியாக முறையாக பின்பற்றுவதில்லை. எல்லோருக்கும் கிடைக்கலையா? இல்லை, எல்லோருக்கும் அது கிடைப்பதில்லை. பிரச்சனைகளை பற்றி அதிகமாக பேசி பொதுமக்களுக்கும் இளம் பிள்ளைகளுக்கும் தெரியும் சினிமா அல்லது வேறு எதன் கற்பனை உலகத்தாலும் மயக்கமடையாமல் வேண்டுகோள் விடுக்க வேண்டும். எது நல்லது, எது கெட்டது, யார் நல்லது செய்ய முடியும், யார் கெட்டது செய்ய முடியும் என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும். மேலும் அவர்கள் அந்த வழியில் சிந்திக்க வேண்டும். மேலும் அவர்கள் ஓட் மற்றும் பணம் அல்லது பரிசுகள் அல்லது வேறு எதற்கும் லஞ்சம் வாங்காமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேர்தல்களின் போது யாரோ சொன்னது போல் பரிசுகளும் இலவசங்களும் எப்போதும் விநியோகிக்கப்படுகின்றன. மேலும் மக்கள் தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த எலெக்ஷன் தொடர்பாக அதுதான் எனது முக்கிய கவலை. இறுதியில் நம்ம அனைவரும் கல்வியாளர்களே. அதனால் என் கவலை என்னவென்றால், எல்லா எலெக்ஷன் கட்சிகளும் இந்த இளம் இளைஞர்களை குறிவைக்கின்றன. ஏனெனில் அவர்கள் முக்கிய வாக்கு எண்ணிக்கைக்கு பங்களிக்கிறார்கள். எனவே நாம் புள்ளி விவரங்களை பார்க்கும்போது அவர்கள் சமூக ஊடக தளங்களை அதிகமாக பயன்படுத்துவது, மொபைல் ஃபோன் அடிக்ஷன்கள் மற்றும் பிற ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடுவது ஆகியவை இப்போது மிக அதிகமாக உள்ளன. எனவே இது ஒரு முக்கிய கவலையாக உள்ளது. இதில் நமது மாணவர்கள் அல்லது இளைஞர் கூட்டம் தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு பங்களிக்கப் போகிறது. அதனால் வரவிருக்கும் அரசாங்கம் இதை நடவடிக்கையாக எடுத்து தடுத்து அவர்களை சரியான பாதையில் அமைக்க வலுவான கொள்கைகளை உருவாக்க வேண்டும். மேடம், உங்க கவலைகள் என்ன? எனது கவலை என்னவென்றால், மக்கள் புத்திசாலித்தனமாக ஓட் செய்து தங்களது புதிய கண்ணோட்டத்தையும் பொறுப்பான தலைமையையும் கொண்டு வரக்கூடிய புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இதுதான் என் கவலை. அப்படின்றப்ப நீங்கள் பல ஆண்டுகளாக அரசியல் சென்று கொண்டிருக்கும் விதத்தில் ஏமாற்றம் அடைந்துள்ளீர்களா? ஏமாற்றம் மாதிரி இல்லை, மாற்றங்களை பார்க்க விரும்புகிறேன். அவர்கள் கொடுக்கட்டும், நாம் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மாற்றங்களை பார்ப்போம். அதுதான் என் விஷயம். நீங்கள் ஓட் செய்யக்கூடிய எலெக்ஷன் பிரச்சனை என்ன?
உங்களுடைய மிகப்பெரிய கவலை என்ன? இதில் முக்கியமாக என் மிகப்பெரிய கவலை என்னென்றால் அவர்கள் யோசிக்க வேண்டும், மேலும் அவர்கள் ஓட்டு செய்ய வேண்டும். அதான் முக்கிய விஷயம். ஊழல் பிரச்சனையா? ஊழல் ஒரு பிரச்சனையா? ஊழலை பற்றி எல்லோருக்கும் தெரியும். மேடம், அது இப்ப இருந்து ஒரு சமநிலைப்படுத்தி, ஏன்னா எல்லோரும் சமமாக, அதனால அரசியல்ல என்ன நடக்குதுன்றது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவங்க யோசிக்கணும், மேலும் அவங்க புத்திசாலித்தனமாக ஓட் செய்ய வேண்டும். முக்கிய விஷயம், என் கவலை என்னவென்றால் பெண்களின் பாதுகாப்பு, பாலியல் துன்புறுத்தல் ஆகியவை வரவிருக்கும் அரசியல் மாற்றங்களுக்காக ஒழிக்கப்பட வேண்டும். நமக்கு அது தேவை. அப்போ யாராவது அதை தங்கள் நிகழ்ச்சி நிரலில் வச்சிருக்கிறாங்களா? எந்த அரசியல் கட்சிகளாவது அதை பற்றி பேசுகின்றனவா? இல்ல மேம், இன்னும் இல்ல. அவங்க இதை ஒரு பெரிய எலெக்ஷன் பிரச்சனையா பேசுறாங்க. ஆனா மேம், உங்களை பத்தி என்ன, உங்கள் கவலைகள் என்ன? இப்போதான் உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் உதாரணத்துக்கு பெண் கல்விக்காக பல திட்டங்களை கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் வரலாற்று ரீதியாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த காரணிகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றனவா என்றப்போ நிச்சயமாக அது அந்த மாதிரியான திட்டங்களாலும் கூட இளைய தலைமுறையினரால் வர முடிவதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? மேம், சில கட்சிகளுக்கு பல பின்னணிகள் இருக்கின்றன, மேலும் நமது மாநிலத்தை ஆள்கின்றன பல காலகட்டங்களாக. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் நமது மாநிலத்தை ஆண்டு வருகிறார்கள். ஆனால் நமக்கு சில மாற்றங்கள் தேவை. ஓட்டுக்கு நமது நாட்டை ஒரு சிறந்த வழியில் உருவாக்க சில நேர்மறையான மக்கள் தேவை. சரி, பேசப்போகிற மற்ற இளைஞர்கள் யார்? நான் ஒரு விரிவுரையாளர், தயவு செய்து சொல்லுங்கள், நீங்க என்ன சொல்றீங்க நினைக்கிறீங்க சார்? உண்மையில் தமிழ்நாட்டில் நாங்கள் 5 தசாப்தங்களுக்கு மேலாக திராவிட கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். நாம் புதியவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அது விஜயாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்டி மற்றும் முன்னணி பார்ட்டி, ஆளும் பார்ட்டி அல்லது பிரதான எதிர்க்கட்சி பார்ட்டி அவர்கள் குறிப்பிட்ட சட்டமன்றத்தின் மெஜாரிட்டி சமூகத்திற்கு மட்டுமே இடங்களை வழங்குகிறார்கள். ஆக தமிழ்நாட்டில் சாதி இல்லை என்று நாங்கள் சொன்னாலும் நாங்கள் எங்கள் பேரில் சாதி பெயரை தாங்குவதில்லை. அது இங்கே ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. மேலும் என் பார்வையில் முக்கிய கவலை என்னவென்றால் ஊழல்தான் முக்கிய கவலை. ஒவ்வொரு துறையிலும் லஞ்சம் கொடுக்காமல் நம்மளால எந்த வேலையையும் செய்து முடிக்க முடியாது. குறிப்பாக ரெவென்யூ துறை, பதிவுத்துறை உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஆக இது ஒரு முக்கிய கவலை. ஏதேனும் அனுபவம் உங்களுக்கு உண்டா சார்? அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமாம், எனக்கு அனுபவம் இருக்குது மேடம். நாங்கள் பட்டா பேர் மாற்றத்திற்கு விண்ணப்பித்தாலோ அல்லது சரியான ஆவணத்துடன் பதிவுக்கு சென்றாலோ கூட அவர்கள் தாமதப்படுத்துகிறார்கள். சரியான காரணம் எதுவும் இல்லாமல் அவர்கள் தாமதப்படுத்துகிறார்கள். அதனால அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ என்னன்னாலும் நீங்க மறைமுகமா ஏதாவது கொடுக்கணும். ஆமாம், அவர்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க, நாம் பணம் கொடுத்தால் அவர்கள் அதை செய்வார்கள். எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. ஆனால் இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஏறக்குறைய உண்மையா? பல ஆண்டுகளாக இது மாற வேண்டும் மேடம். அது மாற வேண்டும். மக்கள் வேண்டும், மக்களும் வேண்டும். அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டும். நாங்கள் எந்த பணமும் கொடுக்க மாட்டோம். அவர்கள் ஒவ்வொருவரும் எல்லோரும் குறுக்கு வழிகளை தேடுகிறார்கள். ஆகவே அவர்கள் எந்த ஒரு வேலைக்கும் பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் அவர்கள் அதை நிறுத்தவும் விரும்புகிறார்கள். ஆமாம், அது இன்றைய இந்தியாவில் சாத்தியமா? ஆமா, நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ஆமாம், அது சாத்தியம்தான். உண்மையில் அது சாத்தியம்தான். ஆனால் விஷயம் என்னவென்றால் நாம் இந்த அமைப்பை முழுவதுமாக மாற்ற வேண்டும். அடிப்படையிலிருந்து தொடங்கி நாம் இந்த அமைப்பை மாற்ற வேண்டும். முதல் ஆரம்பத்தில் நாம் எங்கே சென்றாலும் மக்களின் மனதை மாற்ற வேண்டும். நாம் எந்த ஆஃபீஸுக்கும் போக வேண்டும். நாம் ஒரு சரியான வழியில் செல்ல வேண்டும். ஸோ நம்ம ஆவணங்களை ஒரு சரியான முறையில் சமர்ப்பிக்க வேண்டும். எனவே அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு தகவல் தொடர்பு அமைப்பு நமக்கு வேண்டும். ஸோ அவங்களுக்கு இடையில் ஒரு தகவல் தொடர்பு அமைப்பு உருவாக்கப்பட்டால் நம்மால் நிச்சயமாக அதை மாற்ற முடியும் மேம். அப்போ ஓட் என்பது அதை செய்வதற்கான ஒரு வழி இல்லையா? அது ஒரு தகவல் தொடர்பு. ஓட்டு அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையிலான மிகப்பெரிய தகவல் தொடர்பு. மக்கள் அதை நல்லா பயன்படுத்துகிறாங்களா? அதனால மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? ஆம் மேடம், முடியும் என்று நினைக்கிறீங்களா? ஆம், நான் நினைக்கிறேன். அந்த ஓட்டு உலகில் எதையாவது மாற்ற முடியுமான்றது நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அதனால கூட அப்படியானாலும் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அது ஆம், அதனால் புவியியல் எல்லைகளை கூட மாற்ற முடியும். ஆம், அது உண்மை. நன்றி மேடம்.
ஆக வேறு யாருக்காவது எலெக்ஷனிலிருந்து உங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன? ஏதேனும் எதிர்பார்ப்பு இருக்கிறதா? விடுமுறை. ஸோ அதுக்கு அது நல்லது இல்லை என்று அர்த்தம் இல்லை. இல்லை. ஆனால் திறமை மற்றும் தகுதியின் அடிப்படையில் அது செய்யப்படட்டும். ஏன் இலவசங்கள் கொடுக்கப்பட வேண்டும்? ஒருவேளை மதிய உணவு திட்டம் போல அது இப்போ பள்ளியில் பெண் பிள்ளைகளையோ அல்லது பள்ளியில் குழந்தைகளையோ தக்க வைக்க உதவியது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த மாதிரியான திட்டங்கள் ஊக்குவிக்கப்படணும் இல்லையா? நான் சொல்றது உடல் நலம், அவங்களுக்கு உடல்நல பரிசோதனை இருந்தால் மற்றும் பல. நான் எல்லா இலவச திட்டங்களை பற்றியும் பேசல, வெறுமனே சுட்டி காட்டுகிறேன் நடக்கிற விஷயங்களை எலெக்ஷன் நேரத்தில் உரிய காலத்தில். அதாவது பர்சுகள் மாதிரி வாக்காளர்களை கவருவதற்காக கொடுக்கப்படுபவை. சரி, மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் வேற ஏதாவது இறுதி எண்ணங்கள் இருக்கா? ஆமாம் சார். அதாவது என்னோட கவலை என்னன்னா, சில விஷயங்களை நான் தமிழ்நாட்டில் சேர்க்க விரும்புகிறேன். அதனால் மத்திய அரசு திட்டங்களான சைனிக் பள்ளிகள் மற்றும் ஜவஹர்லால் நேரு நவோதயா பள்ளிகள் போன்ற விஷயங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக செயல்படுத்தப்படலை. அதனால் அதுவும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட போகுது. இரண்டாவது விஷயம், தொழில்துறை கண்ணோட்டங்கள். தமிழ்நாடு உற்பத்தி தொழில்களில் மட்டுமே ஒரு பெரிய பங்களிப்பாளர், ஆனால் ஐடியில் இல்லை. ஐடிக்கு அதிகபட்ச பங்களிப்பு கர்நாடகா செய்கிறது. அதனால் அதிகபட்ச திட்டங்கள் புதிய மாநிலம் வரும்போது தெலுங்கானா அல்லது ஆந்திர பிரதேசத்திற்கு வருகிறது. முழு டெக் ஜாம்பவான்களும் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில், அதாவது டெக் ஜாம்பவான்களில் முதல் 10 நிறுவனங்கள் அது இல்லை. அதனால் அது ரெண்டாவது கவலை. மூணாவது விஷயம் மக்கள் மாற வேண்டும். நீங்கள் புதிய முகங்களை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த புதிய முகங்கள் சமூகத்துக்கு என்ன செஞ்சன அதையும் யோசிக்க வேண்டும். அதனால் உதாரணமாக விஜய் வருகிறார் அப்படின்னா விஜய் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு. அதனால் எம்ஜிஆரை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் எம்ஜிஆர் பல விஷயங்களை செய்தார். விஜய் என்ன பண்ணார் அதையும் பார்க்க வேண்டும். சார், ஒரு விஷயமா நான் சொல்றேன். மத்திய அரசு போதுமான நிதி கொடுக்கல அப்படின்னு மாநில அரசு பேசுகிறது. தமிழ்நாடு போன்ற மாநிலம் மிகவும் மிகவும் முற்போக்கானது. ஸோ நாங்கள் இவ்வளவு பணம் கொடுக்கிறோம், மத்திய அரசு எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுப்பதில்லை. அது இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு கவலையா இருக்குதா? எங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என்றால் அவர்கள் எங்களுடைய பணப்பங்கை கொடுப்பதில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, பீகார் 1 ரூபாய் கொடுத்தா அதுக்கு 7 ரூபாய் திரும்ப கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்குது? சில பைசாக்கள் திரும்ப கிடைக்குது இல்லையா? அது ஒரு கவலைக்குரிய விஷயமா? இல்லை, அது ஒரு கவலை இல்லை மேடம். உண்மையில் என்னிடம் தரவுகள் இருந்தன. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார். அந்த மதிய உணவு திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி அளிக்கிறது. அந்த திட்டம் சமக்ர சிக்ஷா SSA திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் 75% நிதியை வழங்குகிறார்கள். மேலும் இரண்டாவது விஷயம், பெண் கல்வி முறைக்காக ACD பிரகதி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆளும் பாட்டி. எனது நிதி அமைச்சகம் GST கவுன்சிலின் ஒரு பகுதியாகும். GST கவுன்சிலில் மற்ற மாநில அரசு நிதி அமைச்சர் ஒப்புதல் அளித்தவுடன் மட்டுமே நிதி விடுவிக்கப்படுகிறது. எனவே மாநில மற்றும் மத்திய அரசியலுக்கு இடையிலான இந்த பல முரண்பாடுகளால் பயம் என்ன நடக்கிறது என்பதால் மக்கள் மட்டுமே குழப்பமடைகிறார்கள். இளைஞர்களுக்கு அது மிகப்பெரிய சவாலாக மாறப்போகுது. எந்த அரசியல் கட்சிகளாவது அந்த கவலைகளை பற்றி பேசுகிறாங்களா? ஆக சாதாரணமாக இன்றைய தேதியில் அவர்களில் யாருமே இளம் தலைமுறையினருக்காக அதை சரியாக செய்வதில்லை. ஆனால் அவர்கள் இப்போது செய்வதெல்லாம் உண்மையில் இலவசமாக கொடுக்கிறார்கள். மற்ற விஷயங்களை பற்றி மட்டுமே மக்கள் பேசுகிறார்கள். ஸோ அதுக்கு பதிலாக இளைஞர்களுக்கான வழி என்ன? நாட்டின் எக்கானமியை எப்படி உருவாக்குவது, அல்லது அவர்கள் தங்களை எப்படி மேம்படுத்தி கொள்வது, வேலைவாய்ப்பு பிரச்சனைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அரசியல் பார்ட்டியாலாவது கையாளப்பட்டிருக்கிறது. ஸோ நிச்சயமாக இப்போ இந்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம். ஆகவே அவர்கள் வேலைவாய்ப்பை பற்றி பேச வேண்டும். ஸோ இப்போ எல்லாம் இந்த சமீபத்தில் நான் லிங்க்டின்ல ஒரு கணக்கெடுப்பை பார்த்தேன். ஆக 10 பேரில் 8 பேருக்கு வேலையே கிடைப்பதில்லை. எனக்கு உறுதியாக தெரியும், நீங்கள் எல்லோரும் விஜய் ரசிகர்கள் இல்லையா? இல்லை, விஜய் ரசிகர் இல்லை, நீங்கள் விஜய் ரசிகர்கள். ஆக அது அவருக்கும் ஒரு ஓட்டாக மாறுமா? அது உங்களுக்கு ஒரு ஓட்டாக மாறுகிறது. நீங்கள் விஜய் ரசிகை, ஓட்டும் அப்படி தான் மாறும். உங்கள் குடும்பமும் விஜய் ஆதரவாளர்களா? இல்லை. உங்கள் அப்பாவை தவிர
ஓகே, அம்மா ஓட்டு போடுறாங்க, ஆதரவாளராக இருக்காங்க. நீங்கள் பொண்ணுங்க எப்படி? விஜய் ரசிகர்கள் இல்லை. மேம், நான் நினைக்கிறேன் சினிமா வேற நிஜ வாழ்க்கை வேற மேம். எனக்கு வேண்டாம். ஏன்னா நிஜ வாழ்க்கையில் அவர் என்னன்னு நமக்கு தெரியாது. அவர் என்ன பண்ண போறாருன்னு நமக்கு தான் தெரியாது. ஏன்னா நாம அவர் முகத்தை சினிமாவில் மட்டும்தான் பார்க்குறோம். இப்போ அவர் ஒப்பிடுறேன்னு சொன்னார். ஆனால் உண்மையில் த்ரிஷா மற்றும் விஜய் விஷயம் வந்தப்போ கல்யாணுக்கு 3 மனைவி இருக்கிறதா சொன்னாங்க. அது ஓகேவா? அப்படிங்க எனக்கு வேண்டாம். அவங்களும் ஒப்பிடுறாங்க மேம். அவர்கள் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? ஆமாம், டிவிக்கே வர வேண்டாம் அப்படின்றதாண்ட நான் விரும்புகிறேன். ஏன்னா அவருடைய உண்மையான முகங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த வகையான சமூக ஊடக விவாதம் நல்லதா? நான் சொல்றது என்னன்னா, அது உங்க பேராசிரியர் சொன்னது போல மாணவர்கள் அரசியல் பேசுவதில்லை. உண்மையில வளாகங்களுக்குள்ள அரசியல் பேச நாங்கள் ஊக்குவிக்கப்படுவதில்லை இல்லையா? ஆனால் மாணவர்களே என்ன நடக்குது என்பதை நீங்கள் அனைவரும் கவனித்துட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே சமூக ஊடகங்கள்ல நடக்கிற அந்த வகையான விவாதம் ஒரு நல்ல விஷயம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சொல்றது என்னன்னான்னு, நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னீங்க. அதாவது விஜயின் ரசிகராக இருப்பவர்கள் விஜயின் வாக்காளர்களாக ஆக வேண்டியதில்லை. அவை 2 வெவ்வேறு விஷயங்கள். அப்புறம் நான் வெளியிலிருந்து யாராவது அவங்க வரணும் அப்படின்னா அது சன் நியூஸால் மட்டுமே ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஏன்னா அந்த விஷயம் கசிய விடப்படலை. அது ஒரு நீதிமன்ற நடைமுறை அப்படின்றது தெளிவாக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அவங்கள அந்த விஷயத்தை கசிய விடுகிறாங்க. ஆமாம், இப்படித்தான் அரசியல் இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. இளைஞர்களாகிய நீங்கள் அனைவரும் வெளியே சென்று ஓட் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் உங்களுடைய ஓட்டன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் நம்புகிறேன். உங்கள் ஆசிரியர் சொன்னது போல நீங்கள் சென்று ஓட் செய்வதற்கு முன்பு யாருக்கு ஏன் வாக்களிக்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்திப்பீர்கள் என்று நம்புகிறேன். எனவே சேலத்தில் உள்ள தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்து இதுதான் தொகுப்பு. பார்த்ததுக்கு மிக்க நன்றி.